டாக்டர் ஹாய் சார். ஹாய் டாக்டர். தேங்க்யூ சார். சின்னதாக அந்த கட்டில் விளையாடுறதுனால கொஞ்சம் ஷோல்டரில் ஒரு சின்ன பெயின் இருக்கு. இங்கே பாரு நான் சொல்ல மாதிரி இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து உடம்புல ரொம்ப வீக்கான ஜாயிண்ட் சார். சரி. பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஷோல்டர் ஜாயிண்டோட பால் வந்து பெருசா இருக்கும், சாக்கெட் வந்து சின்னதா இருக்கும். அதை சுத்தி லிகமெண்ட் சதை நார்மல் சொல்லுவோம், அது இருக்கும் சார். அந்த லிகமெண்ட் வீக் ஆகிறதுனால தான் பெயின் வருது. இது நீங்க என்ன பண்ணணும், வெயிட் 1 kg வெயிட் வந்து நீங்க ஹோல்டு பண்ணிக்கணும் சார். 1 kg வெயிட் ஆர் 2 kg போட்டுட்டு ஷோல்டர் ஃபிளெக்ஷன் இந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் சைட் இப்படி ஒரு 100 டைம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே 180 டிகிரி அப்டெக்ஷன் இது வந்து ஒரு 100 டைம்ஸ் சார். இதெல்லாம் பண்ணிட்டு உடம்போட வச்சுக்கிட்டு வெயிட் இப்படி ஒரு இது ஒண்ணு. அப்புறம் அப்படி இங்க இப்படி திருப்பி இப்படி அப்படி இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஓகேங்களா? இது எல்லாம் பண்றப்ப ஷோல்டர் ஜாயிண்ட் வலுவாயிருக்கு. டியூ டு தி லிகமெண்ட் வீக்னஸ்னால தான் அந்த பெயின் வந்து ரெக்கரண்டா வரும் சார். ஓகே, நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றப்ப நல்லா இருக்கு, ரெக்கரண்டா வரணும். ரெக்கரண்ட் பெயினை கிளியர் பண்றது only by strengthening. There is no medicine for this. ஐசிங் பண்ணலாம். ஓகே, அதாவது அக்யூட் ஸ்ப்ரெயின் சார். அப்பப்போ அக்யூட் ஸ்ப்ரெயின்னா ஷார்ட் டியூரேஷன்ல பெயின் வரும் இல்லையா, டக்குன்னு நீங்க செட்டில் ஆகுறீங்க, டக்குன்னு பெயின்னா அக்யூட் பெயின் சொல்லுவோம். கிரானிக்னா லாங் டியூரேஷன் பெயின். அக்யூட் பெயினுக்கு ஐசிங் கொடுக்கலாம், ஹீட் கொடுக்கக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரானிக் பெயின் 10 நாள் வலி இருந்தா அப்பதான் நீங்க வந்து ஹீட்டிங் கொடுக்கணும் சார். சார் அது போக நீங்க வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட் என்டையர் லிம்பையே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சார். வெயிட் வச்சு இந்த மாதிரி ரிஸ்ட் ஜாயிண்ட்டை ஒரு இந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ், அப்புறம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், தென் எல்போ ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். தட் மீன்ஸ் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீட்டுங்க. எல்லாமே வெயிட்டோட பண்ணணும், சும்மா பண்ணாது. சும்மா பண்ணணும், ஈஸியா இருக்கிறதே அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் சார், வெயிட் வச்சு பண்ண 2 kg யூஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். ஆல்ரெடி நீங்க அந்த இது யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா, தெரா பேண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதோட சேர்த்து வெயிட் கஃப் யூஸ் பண்ணுங்க. இது போக சார் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ், கையில வந்து வெயிட் கொடுக்குற மாதிரி சார். அதாவது புஷ்அப்ஸ் பண்ணலாம். குட். அதுக்கப்புறம் வந்து சார் பிளாங்க் பண்ணலாம். பாத்துக்கங்க, டாக்டர் கரெக்ட் தான். இது பெருமை டாக்டர் கிட்ட போட்டு காட்டுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாரு. எல்லாத்தையும் அண்ணனே சொல்லிட்டாரு. ஒரு டாக்டருக்கு தெரியாதது ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியுது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.